Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 3.29 பார்த்தோம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.10ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய எல்லா சப்டிஷனும் பார்க்கலாம் வாங்க. Solve the following quadratic equations by factorization method. 4x square minus 7x minus 2 is equal to 0. அதாவது ஒரு quadratic equation கொடுத்து இதை factorize பண்ணி எனக்கு வேல்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ factorizeனா நம்ம வந்து மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணியும் நம்ம factorize பண்ணலாம், நம்ம ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணியும் factorize பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் given என்ன, 4x square minus 7x minus 2 is equal to 0. இப்போ நார்மலாக ஃபேக்டரைஸ் மெத்தட்னா என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் உள்ள வேல்யூ இங்கே போட்டுட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் உள்ள வேல்யூ இங்கே போட்டுட்டு உள்ள நம்ம போட்டுப்போம். இப்போ இங்கே என்ன டேர்ம் இருக்குது, ஸ்கொயர் டேர்ம் இருக்குல்ல, இந்த ஸ்கொயர் டேர்முக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 4ங்கிற நம்பர் இருக்குது. எப்போதுமே ஸ்கொயர் டேர்முக்கு முன்னாடி ஒரு நம்பர் 1 தவிர வேறு எந்த நம்பர் வந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 4ங்கிற நம்பர் இருக்குது. இந்த 4ஐ இந்த லாஸ்ட் நம்பர் 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். 4 இன்டூ -2, இந்த 2ஓட சிம்பிள் என்னது மைனஸ், அதனால மைனஸையும் சேர்த்து தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 4 இன்டூ -2 என்னது -8. 4 2s are 8, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஓகே, இப்போ எனக்கு ஆட் பண்ணாவோ ப்ளஸ் பண்ணாவோ எனக்கு -7 வரணும். சரிங்களா, மல்டிப்ளை பண்ணால் -8 வரணும், ஆட் பண்ணாவோ மைனஸ் பண்ணாவோ எனக்கு -7 வரணும். என்ன போடலாம், 8 1s போடலாமா? இப்போ எனக்கு வந்து ரெண்டுமே எனக்கு மைனஸ்ங்கிறதுனால நான் பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ -8 இன்டூ +1 வந்து என்னது -8. -8ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணோம்னா -7 கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம 4ஐ லாஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பரை இந்த ஆன்சர் கூட டிவைடும் பண்ணணும். டிவைடட் பை 4 டிவைடட் பை 4. நம்ம ஆரம்பத்தில் மல்டிப்ளை பண்ணனால ஆன்சரோட டிவைட் பண்ணிக்கணும். இப்போ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 4 1s are 4 2s are. இந்த வேல்யூ இங்கே எப்படி எழுதிக்கிறது, முதல்ல டினாமினேட்டரோட வேல்யூ எடுத்துக்கணும். டினாமினேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கு, 1 இருக்கு. இந்த 1 கூட இந்த அன்னோன் வேரியபிளை மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்டூ எக்ஸ் என்னது எக்ஸ், என்ன சிம்பிள் இருக்கு மைனஸ், நியூமரேட்டர்ல என்ன இருக்கு 2 இன்டூ, அதே மாதிரி தான் இங்கே டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 4. இந்த 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும், இந்த அன்னோன் வேரியபிள் எக்ஸ். 4 இன்டூ எக்ஸ் 4x, என்ன சிம்பிள் இருக்கு பிளஸ், இந்த நியூமரேட்டர் என்ன 1 is equal to 0. இப்போ தனித்தனியா 0 ஈக்குவல் பண்ணணும். x minus 2 is equal to 0. 4x plus 1 is equal to 0. இப்போ -2 இந்த சைடு போச்சுன்னா +2. அப்போ x is equal to +2. இப்போ இந்த +1 இந்த சைடு போச்சுன்னா -1. அப்போ 4x is equal to -1. மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 4 இந்த சைடு போச்சுன்னா டிவைட்ல வந்துரும். அப்போ x is equal to -1/4. அப்போ x ஓட வேல்யூ என்ன, 2 and -4. The roots are 2 and -4. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? அதிலே செகண்ட் சப்டிஷன் பாருங்க, 3 of p square minus 6 is equal to p into p plus 5. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை வந்துட்டு சால்வ் பண்ணி எனக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி எனக்கு வேல்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இதை நார்மலான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கொண்டு வந்துக்கணும். ஏன்னா இங்கே பாருங்க, இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் 3ங்கிற மல்டிபிள் உள்ள இருக்கு, இங்கே pங்கிற மல்டிபிள் உள்ள இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல சால்வ் பண்ணி சிங்கிள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கொண்டு வந்துக்கணும். பாருங்க, இப்போ என்ன இருக்கு, இங்கே 3 மல்டிபிள் தானே இருக்கு, இந்த 3ஐ நான் உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ 3 இன்டூ பி ஸ்கொயர் 3p ஸ்கொயர், 3 இன்டூ -6 என்னது -18. 3 6 are 18, மைனஸ் இருக்கனால மைனஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த p உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா, p இன்டூ p ஸ்கொயர் பிளஸ் p இன்டூ 5 5p. இப்போ இந்த p ஸ்கொயர் பிளஸ் 5p இந்த சைடு கொண்டு வந்துக்கணும். 3p ஸ்கொயர் -18, இந்த பிளஸ் p ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா -p ஸ்கொயர், இந்த பிளஸ் 5p இந்த சைடு வந்துச்சுன்னா -5p இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 3p ஸ்கொயர் -p ஸ்கொயர் 2p ஸ்கொயர் -18 -5p is equal to 0. இப்போ நார்மலான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், p ஸ்கொயர் டேர்ம், அதுக்கப்புறம் p டேர்ம், அதுக்கப்புறம் தான் நம்பர் ஸ்கொயர் டேர்ம், அதுக்கப்புறம் x டேர்ம், அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். அதனால 2p ஸ்கொயர் -5p -18 is equal to 0 எழுதிட்டேன். இப்போ தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். பாருங்க, சேம் அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன நம்பர் வருதோ அதை இங்கே போடணும், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் நம்பரை மேலே போட்டுக்கணும். இப்போ கீழே உள்ள நம்பர் என்ன வரும், p ஸ்கொயர்ட், அதாவது ஸ்கொயர் டேர்முக்கு முன்னாடி எந்தாச்சும் நம்பர் வந்துருந்துச்சுன்னா அந்த நம்பரை லாஸ்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன்ல. அப்போ 2 இன்டூ 18 என்ன வரும் 36. 2 இன்டூ 18
36. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது மைனஸ், அதனால மைனஸ் 36. 2 into minus 18 மைனஸ் 36. இங்கே ஆட் பண்ணால் மைனஸ் பண்ணாமல் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு மைனஸ் 5 கிடைக்கும். சரியா? அப்போ என்ன கிடைக்கும் 9 4s போட்டு பார்க்கலாமா? 9 4s 36. 9 minus 4 வந்துட்டு 5. ஆனால் எனக்கு ரெண்டு சைடுமே மைனஸில் இருக்கனால நான் பெரிய நம்பர் சைடில் நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் மைனஸ் போட்டுக்க போகிறேன். இங்கே எப்படி 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுமோ அதே மாதிரி ஆன்சரில் 2ஆல் டிவைட் பண்ணணும். 2 1s are 2 2s are. இது கேன்சல் ஆகாது. இப்போ ஆன்சர் எப்படி எழுதுறது? முதல்ல டினாமினேட்டர் எழுதணும். என்ன டினாமினேட்டர் என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 into இங்கே உள்ள அன்னோன் வேரியபிள் 2 into p 2p. சிம்பிள் என்ன? மைனஸ். நியூமரேட்டர் என்ன இருக்குது? 9 into டினாமினேட்டரில் என்ன இருக்குது? இங்கே 1 இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் 1 into பின்னு போட்டுக்கணும். 1 into p p. இங்கே ப்ளஸ் என்ன சிம்பிள் வந்துருக்கணும்? ப்ளஸ் தானே வந்துருக்கனால ப்ளஸ் நியூமரேட்டர் என்ன 2 is equal to 0. இப்போ 0 தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணிக்கணும். 2p minus 9 is equal to 0. p plus 2 is equal to 0. இந்த minus 9 இந்த சைடு போச்சுன்னா plus 9. அப்போ 2p is equal to plus 9. இந்த plus 2 இந்த சைடு போச்சுன்னா minus 2. அப்போ p is equal to minus 2. இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்க 2 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட் வந்துடும். அப்போ p is equal to 9/2. அப்போ p ஓட வேல்யூ என்ன? 9/2 and minus 2. The roots are 9/2 and minus 2. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? அதிலே தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் a into a minus 7 is equal to 3 into square root 2. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த ஈக்குவேஷனை ப்ராப்பரான குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும். ஒரு ரூட்டை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணணும்? நம்ம அதை ஸ்கொயர் பண்ணணும். டேக்கிங் ஸ்கொயர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a into a minus 7 the whole square is equal to 3 root 2 the whole square. இப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும். என்ன வரும்? a into a minus 7 is equal to இந்த ஸ்கொயர் அப்போ தனித்தனியாக ஆட் ஆகும். 3 squared into square root 2 of ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த a உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? a into a square minus a into 7 7a is equal to 3 squared value என்ன? 9. ஆல்ரெடி இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆனால் into 2 மட்டும் கிடைக்கும். அப்போ a square minus 7a is equal to 9 2s are 18. இப்போ இந்த plus 18 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 18 கிடைக்கும். அப்போ a square minus 7a minus 18 is equal to 0. இப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்க வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணால் minus 18 வருமா? ப்ளஸ் பண்ணாவும் மைனஸ் பண்ணாவும் minus 7 வருமா? 9 2s are போட்டு பார்க்கலாமா? 9 2s are 18. 9 minus 2 வந்து 7. எனக்கு ரெண்டு சைடுமே மைனஸ் இருக்கானா பெரிய நம்பர் சைன் வந்து நான் மைனஸ் போட்டுக்கிறேன். minus 9 into plus 2 வந்துட்டு minus 18. minus 9 2வே ஆட் பண்ணோம்னா minus 7 கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? a minus 9 into a plus 2 is equal to 0. இப்போ 0 தனித்தனியாக ஈக்குவேட் பண்ண வேண்டியதான். a minus 9 is equal to 0 and a plus 2 is equal to 0. அப்போ minus 9 இந்த சைடு போகும்போது plus 9 ஆகிடும். அப்போ a is equal to 9 and இப்போ இந்த ப்ளஸ் 2 இந்த சைடு போகும்போது minus 2 ஆகிடும். அப்போ a is equal to minus 2. அவ்வளோதான் a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ a ஓட வேல்யூ என்ன? 9 and minus 2. The roots are minus 2 and 9. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. root 2x square plus 7x plus 5 root 2 is equal to 0. இப்போ நார்மலாக இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பரை நம்ம லாஸ்ட் டைம் கூட மல்டிப்ளை பண்ணோம், ஃபேக்டரைஸ் பண்ணோம், சால்வ் பண்ணோம். அதே மாதிரி தான் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது. ஆனால் அந்த நம்பர் ரூட்டில் இருக்குது. ஐயோ ரூட்டில் வந்துருக்கு, இதை நான் எப்படி வந்துட்டு சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டா தன்னால சால்வ் ஆகிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். root 2x square plus 7x plus 5 root 2 is equal to 0. இப்போ நார்மலாக எப்படி ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போடுவோம்? இந்த ஃபர்ஸ்ட் உள்ள நம்பரை லாஸ்ட் உள்ள நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். ரூட் 2வை எப்படி இது கூட மல்டிப்ளை பண்ணுறது தான் முதல்ல பார்க்கணும். பாருங்கள், 5 root 2 into root 2. அப்போ நான் என்ன பண்ணிக்கணும்னா இந்த ரூட்டையும் தான் நான் மல்டிப்ளை பண்ணணும். இது எனக்கு வந்து ரூட் இல்லாத ஒரு நம்பர். அப்போ இந்த நம்பரை தனியாக வச்சுக்கணும். இன்டூ இப்போ இந்த ரூட் டூவே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைச்சிடும். ஏன்னா root 2 into root 2 என்னது 2. அப்போ 5 into 2 என்னது 10. அப்போ root 2 into 5 root 2ஓட வேல்யூ என்ன? 10.
இப்போ எனக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரணும்? 10 வரணும். இதே ஆட் பண்ணால் எனக்கு 7 வரணும். 5 2s போட்டு பார்க்கலாமா? 5 2s 10, 5 + 2 என்னது 7. எப்படி இந்த √2 இங்கே மல்டிப்ளை பண்ணமோ அதே மாதிரி √2 இங்கே டிவைடும் பண்ணிடணும். சரியா? இப்போ இங்கே டிவைட் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். ஆனால் இங்கே பண்ணலாம். அது எப்படி? இந்த 2 எப்படி பிரிச்சுக்கலாம்? √2 × √2ன்னு பிரிச்சுக்கலாமா? இதே 2/√2ன்னு வந்துச்சுன்னா டிவைடட் பைல √2 இருக்கும். அப்போ இந்த ஒரு √2ம் கேன்சல் ஆகி நம்மளுக்கு √2ங்கிற வேல்யூ மட்டும் கிடைக்கும். சரியா? √2ங்கிற வேல்யூ மட்டும் கிடைக்கும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இங்கே டினாமினேட்டர் கூட அன்னோன் வேரியபிளான x முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கணும். √2x. சிம்பிள் என்ன? ப்ளஸ் என்ன நியூமரேட்டர்ல இருக்கு? 5 இன்டு அதே மாதிரி தான் இங்கே டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ 1 × x x. இங்கே சிம்பிள் என்ன? ப்ளஸ் நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? √2 = 0. இப்போ தனித்தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணணும். √2x + 5 = 0 and x + √2 = 0. இந்த ப்ளஸ் 5 இந்த சைடு போச்சுன்னா -5. அப்போ √2x = -5. அப்போ x மல்டிப்ளிகேஷனில் √2 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட் வந்துடும். அப்போ -5/√2. இப்போ இங்கே ப்ளஸ் √2 இந்த சைடு போச்சுன்னா -√2. அப்போ x -√2. அப்போ xோட வேல்யூ என்ன? ஒன்று -√2, இன்னொன்று -5/√2. தி ரூட்ஸ் ஆர் -√2 and -5/√2. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? 5th சப்டிவிஷன் பாருங்க. 2x² - x + 1/8 = 0. இதுக்கு முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ஒன்று ஸ்கொயர் டேர்முக்கு முன்னாடி நம்பர் இருந்துச்சு, இல்லைன்னா ஸ்கொயர் டேர்முக்கு முன்னாடி ரூட் நம்பர் இருந்துச்சு, இல்லைன்னா மொத்தமாகவே ரூட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் சால்வ் பண்ணோம். ஆனால் இந்த டேர்ம் பாருங்க, இந்த ஈக்குவேஷனில் இந்த 2 டேர்மும் நார்மலாக இருக்குது, தேர்ட் டேர்ம் மட்டும் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்? முதல்ல சிங்கிள் ஈக்குவேஷனாக கொண்டு வந்துக்கணும், ஃப்ராக்ஷன் இல்லாமல். அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ண முடியும். அதை எப்படி சால்வ் பண்ணுறது? இந்த டினாமினேட்டரில் 8 வந்துருக்குல்ல, இந்த 8ஐ இந்த 2 நம்பர் கூட, இந்த 2 டேர்ம் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8 × இந்த டேர்ம், அப்புறம் 8 × இந்த term. 8 into first term என்னது? 8 2s are 16 into x squared minus 8 into x 8x plus இங்க ஆல்ரெடி 8 வந்து டினாமினேட்டர்ல இருக்கனால மேல நியூமரேட்டர்ல எந்த சேஞ்சுமே நடக்காது, அப்படியே 1ங்கிற டேர்ம் வந்துரும். தி ஹோல் டினாமினேட்டரா இப்போ 8 ன்னு சொல்லி போட்டுக்கலாம் is equal to 0. இப்போ இந்த ஹோல் டினாமினேட்டரா 8 போட்டுருக்கோம்ல, இதை என்ன பண்ணிக்கணும்னா இந்த சைடு கொண்டு போய்க்கணும். அப்போ 16x² minus 8x plus 1 is equal to இந்த டேர்ம் இங்கிட்டு போகும்போது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். 8 × 0 0. இப்போ இதை நம்ம நார்மல் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கனால சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். இங்க ஸ்கொயர் டேர்முக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? 16 வந்திருக்கு. எப்போதுமே நம்பர் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? லாஸ்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 16 × 1 16. மல்டிப்ளை பண்ணா 16 வரணும், ஆட் பண்ணா எனக்கு -8 வரணுமா? 4 4s போட்டு பார்க்கலாமா? 4 4 16, 4 + 4 8. ஆனா 8 வந்து எனக்கு மைனஸ்ல வந்திருக்கனால ரெண்டு நம்பரும் நான் மைனஸ்ல போட்டுக்க போறேன். இப்போ -4 × -4 + 16, -4 ஆட் பண்ணா -8. இப்போ எப்படி நம்ம 16ஐ இங்க மல்டிப்ளை பண்ணமோ அதே மாதிரி ஆன்சர்ல 16ஐ டிவைட் பண்ணிக்கணும். 4 1s are 4 4s are 4 1s are 4 4s are. இப்போ எழுதலாமா? என்ன எப்படி எழுதணும்? இந்த டினாமினேட்டர் வேல்யூ தான் முதல்ல எழுதணும். டினாமினேட்டர் என்ன இருக்கு? 4 இருக்கு. இந்த 4ஓட இங்க அன்னோன் வேரியபிளை மல்டிப்ளை பண்ணணும். 4 × x 4x. என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். நியூமரேட்டர் என்ன இருக்கு? 1 இன்டு அதே மாதிரி தான் இங்க 4 × x 4x. என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். நியூமரேட்டர் என்ன இருக்கு? 1 is equal to 0. இப்போ தனித்தனியா நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கணும். என்ன ஈக்குவல் பண்ணா என்ன கிடைக்கும்? 4x - 1 is equal to 0 and 4x - 1 is equal to 0. இந்த -1 இந்த சைடு போச்சுனா +1. 4x is equal to 1. இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்க 4 இந்த சைடு வந்துச்சுனா டிவைட்ல வந்துரும். அப்ப x equal to 1/4. அதே மாதிரி தான் இந்த -1 இந்த சைடு போச்சுனா +1, 4x equal to 1. இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்க 4 இந்த சைடு போச்சுனா டிவைட்ல வந்துரும். is equal to 1/4 ன்னு கிடைக்கும். The roots are 1/4 and 1/4. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.10 உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய எல்லா சப்டிஷனும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.